நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 16/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 6 மணி ஷோ 6 மணி ஷோவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நம்ம கொடுத்ததில் வந்து ஏ போர்டு 5ஆம் நம்பர் செமையாக ஒரு வின்னிங் இருந்துச்சு. நம்ம ஏ போர்டு 5ஆம் நம்பர் தான் கொடுத்தோம். நம்ம ஃபஸ்ட்லேயே 5ஆம் நம்பர் தான் கொடுத்தோம். வேறு எதுவும் இருக்கா ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர் அப்படின்னு கொடுத்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு. இதில் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இன்றைக்கி வந்து நமக்கு 16ஆம் தேதி இல்லையா? நான் தான் சொன்னேன் நாளைக்கு வந்து 17ஆம் தேதி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபுல் அதாவது 3 நம்பர் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்பர் கொடுக்க போகிறதில்ல, நம்ம நேற்றே சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? 17ஆம் தேதியிலேருந்து. சரிங்களா? பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு நாளைக்கு இது இன்றைக்கி கொஞ்சம் வேலையில் இருந்தனால கொஞ்சம் சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணதெல்லாம் லேட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நமக்கு அது நாளிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு கிடச்ச நம்பர் வந்து 42 174. சரிங்களா? அதே மாதிரி 92 850. சரிங்களா? அதே மாதிரி 0 90 55 55. இதுதான் வந்து நமக்கு பேசிக்காக கிடைக்கக்கூடிய நம்பர். இந்த பேசிக் நம்பரை வச்சு தான் நம்ம நாளைக்கு என்னம்மா நம்பர்கள், அதாவது 6 மணிக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, 6 மணி ஷோவில் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம். இன்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்னா, எனக்கு வந்து சி போர்டில் எனக்கு மறுபடியும் ஒரு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் காமிக்குது. உங்களுக்கு வந்து கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா 3 5ஆம் நம்பர் வந்திருக்கு. கட்டாயம் ஒரு 5ஆம் நம்பர் ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அது கேஎலாக இருந்தாலும் சரி, இதில் இருந்தாலும் சரி, அப்படி யாருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 5ஆம் நம்பர் எது வருதான்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு முந்தா நாள் 5 அடித்தாங்க இல்லையா, அந்த 5ஆம் நம்பர் அப்படியே ஃபாலோ பண்ணி தான் மறுபடியும் கொண்டு வருவாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். நான் அன்றைக்கி கொடுத்த மாதிரி 0 99 கொடுத்துருவாங்களாங்க. ஆனால் அப்படி நம்ம கணக்கில் வரல, நமக்கு வேறு மாதிரி தான் வருது. அன்றைக்கி கேஎல்லில் வந்து நமக்கு 55க்கு என்ன கொடுத்தாங்க, 0 99 கொடுத்தாங்க. ஆனால் அது வேறு கணக்கு வேறு சம்மந்தமாக இல்லை. சரிங்களா? ஆனால் இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 55 555 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. இந்த 555 பேஸை வச்சு என்னம்மா நம்பர்கள் வருது, வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஞ்சமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பருக்கு நமக்கு இன்றைக்கி கன்ஃபார்மாக வரும், கன்ஃபார்ம் வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதில் வந்து நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்துக்கோங்க. சி போர்டு வந்து நமக்கு 5ஆம் நம்பருக்கான பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? சி போர்டு 5ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் எதனால் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 5க்கு 1ங்கிற நம்பர் எப்போயுமே ஒரு எவர்கிரீனாக வந்துடும். அந்த மாதிரி வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்களுக்கு வந்து வருதான்னு பாருங்கள். 5ஆம் நம்பர் எதுவும் 5க்கு 1 வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். கொஞ்சம் சின்ன நம்பர் தான் வரும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்ன நம்பர் தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியுது. உங்களுக்கு இது வந்து கணக்கில் வருதான்னு பாருங்கள். சின்னதான நம்பர் வருதான்னு பாருங்கள். சின்ன நம்பராக இருந்தால் கூட கொஞ்சம் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காமா, 1ஆம் நம்பருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏ போர்டில் வந்து நமக்கு 3ஆம் நம்பரே ஸ்ட்ரைட்டாக வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் ஸ்ட்ரைட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 3ங்கிறது ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய நம்பர் தான். ஏன்னா எப்போயுமே வந்து அதுக்கு டேரெக்டாக அது 5க்கு 3 5க்கு 3 5க்கு 8ங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். அது கேஎல் ஆகட்டும் டிஆர் ஆகட்டும் நேரடியாக வந்து விழுந்துடும். அப்படி வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே மிஷின் தானே, மிஷின் ஷாட் தானே, மிஷினை வச்சு தானே நம்ம கொண்டு வரோம். அப்போ கண்டிப்பாக அப்படி தான் வரும். இப்படி வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 1ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு 5ஆம் நம்பர் திரும்ப வந்து நமக்கு 3 5 கொடுத்துருக்காங்க. திரும்ப ஒரு 5ஆம் நம்பர் கொடுப்பாங்களா அப்படின்னா எஸ் கண்டிப்பாக கொடுக்குறக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஏன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 5 கொடுத்துருக்காங்க. ஒரு 0 கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். 0 3 5 நீங்கள் கணக்கு வச்சிங்கனாலுமே அது ஒரு 0 நீங்கள் கணக்கு வச்சாலும் அதுவும் 0 கணக்கு தான் ஆகுது. 5ஓட பவர் 0 இல்லை அந்த கணக்கு தான் வருது. எப்படி பார்த்தாலும் ஒரு 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அது போக மிஷின் சாட்டி கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பரும் மிஷின் சாட்டு ஒத்து வரும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நம்ம ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர். 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏ போர்டில் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து 1 அதே மாதிரி 2 5 இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 125 அப்படின்னு நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். 125க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அப்படி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 125 தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் 125க்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கும் கொஞ்சம் பேஸ் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. 8ஆம் நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருது. ஏன்னா உங்களுக்கு 5க்கு, அதாவது நான் என்ன சொல்லணும், 5ஆம் நம்பர் வந்தால் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் தான். அதை நீங்கள் எடுத்தாலே போதும், ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக மிஷின் சார்ட்டு நீ கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக பி போர்டில் வந்து எனக்கு ஒரு 7ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன் 7ஆம் நம்பர் டவுட்டாக இருக்குன்னா, கண்டிப்பாக நான் என்ன நினைக்கிறேன்னா 5ஆம் நம்பருக்கு வந்து அதிகமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய நம்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். 5க்கு வந்து 3, 5க்கு 8, 5க்கு 7 இதெல்லாம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரும், வராமல் போகாது. சரிங்களா? அதை கணக்கில் எடுத்து தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். சரிங்களா? உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எப்படி வருதோ அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், வருதான்னு பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆல் போர்டில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 1ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக. 3ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஒரு 2ஆம் நம்பர், சரிங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 5ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்களுக்கு எது இதில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் வரப்போ அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப சீக்கிரம் ஆடிடுவாங்க. அதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இது 6 மணி ஷோ. சரிங்களா? அது மாதிரி தான் வரும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 மணி ஷோவும் நம்ம கொண்டு வந்துடுறோம். 8 மணி ஷோவுக்கு நமக்கு சரியாக போட முடியாதுன்னா 8 மணி ஷோ கொண்டு வரேன். 8 மணிக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது, அதில் கிடச்ச நம்பர் என்னென்ன 8 மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து 86009. சரிங்களா? இது வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர். சரிங்களா? 009. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 14506. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர். இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலாம். உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதை பேஸாக வச்சுட்டு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே பார்த்தலாம். என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே பார்த்தலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் வந்து 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0க்கு 6, 6க்கு 0, அதே மாதிரி 5க்கு 0, 0க்கு 6 அதே கணக்கில் கொடுக்குறோம். அதே மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா 8ஆம் நம்பர் வரணும். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதாவது 6 அல்லது 8 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி பி போர்டில் வந்து ஒரு 0க்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. 0 வருதான்னு பாருங்கள். நம்ம கொடுத்தனாவே வைக்க வேணாம். நீங்கள் 0 வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பேசிக்காக 0க்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ஒரு 7ஆம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதனால் 0 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அதாவது 07 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது 60, அதே மாதிரி 87 இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி ஒரு 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 602 அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 802 அப்படின்னு வரலாம், இல்லை 672 அப்படிங்கிற மாதிரியும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு 3ஆம் நம்பருக்கான சான்ஸ், 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. அது இது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். 602, 873 அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு 6, 8. சரிங்களா? பி போர்டு வந்து 07, சி போர்டு வந்து 2 அல்லது 9 அப்படிங்கிற 4, 3 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஆல் போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர்,
6ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். சரிங்களா? கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி ஒரு 0 இதுக்குள்ளே எனக்கு மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.